ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். யூஸ்வலாக நாம இது வரைக்கும் பார்த்த ஸ்நாக் ரெசிபியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அவ்வளோ ஹெல்தியாகவும் இருக்கும். இந்த யூனிக்கான ஸ்நாக் ரெசிபியை எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இது போல டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனேயே வரும். இந்த ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றி உடனே சட்டுன்னு இது போல் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்படி 2-3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணுறப்பவே இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகி நல்லாவே ஊறி வந்துடும். இப்போது இது போல் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கூட 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது போல் கொஞ்சம் கொரக்கொரப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ இது கூட நாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த 1 கப் அவலை இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் திருப்பவும் இது போல் ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பைண்டிங்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2. இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கங்க. இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு துருவன காலிஃப்ளவர் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி உப்பு சேர்த்திருந்தோம். ஸோ இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இதை இப்போ நல்லா ஒரு பஜ்ஜி போண்டா பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது கூட தண்ணி சேர்க்காம இதை வடை, பக்கோடா, கட்லெட் இது போலவும் செஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா கரைச்சிட்டு இதை நான் அடை செய்வாங்க இல்லைங்களா, அந்த அடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இது கூட நாம் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருந்தோம் இல்லைங்களா. ஆனால் நீங்கள் அந்த வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக வறுக்காத உடைச்ச பச்சை கடலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் அதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி. இப்படி ரெடி பண்ணி வச்சதை நாம் யூஸ்வலாக எப்பவும் போல் ஃப்ரை பேன்லையோ தவாவிலையோ போட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் இது போல் 4 கேவிட்டிஸ் இருக்கிற மினி ஊத்தாப்பம் பேனில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த கேவிட்டிஸ்குள்ளே நல்லாவே இப்படி செட் பண்ணி விட்டுடலாம். இதே போல் ஒவ்வொன்றையும் நாம் செட் பண்ணிக்கணும். ஒரு சில அன்பான வியூவர்ஸ் சொல்லியிருந்தீங்க உங்கள் ரெசிபிஸ் எல்லாமே ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாக கிடைக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரெசிபிஸ் கொடுக்குறீங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாவும் நாங்கள் அதை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து இது போல் ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்க பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது போல் மினி ஆப்பம் பேனில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் கூட இதில் லைட்டாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மொத்தமே 1/2 ஸ்பூன் ஆயில் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு டீப் ஃப்ரையோ ஷாலோ ஃப்ரையோ வேண்டாங்க, அதை நான் ஸ்கிப் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இது போல் அடையாவோ ஊத்தாப்பமாவோ செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா மொறுமொறுப்பாக இது போல் 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் திருப்பி போட்டு ஆகி 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா மொறுமொறுப்பாக ஆனது வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே போலவும் எல்லாத்தையும் இது போல் நான் திருப்பி போட்டுக்கிறேன். அடுத்த சைடும் ஒரு 3 நிமிஷம் நல்லா மொறுமொறுப்பாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வந்திருக்கு, பார்க்கவே நல்லாவே தெரியுது. இப்போ இதை நாம் இது போல் 1 by 1ஆகவும் எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக இதை எடுத்து பிளேட்டில் அப்படியே அழகிலாவும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோடது ரெடி. இப்போ இதே போலவே அடுத்த பேட்சையும் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க, அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இதில் வேர்க்கடலையும் அவளையும் சேர்த்திருக்கோம். வேர்க்கடலை இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் குட்டீஸ்களுக்கும் இது போலவே ட்ரை பண்ணி கொடுங்க, ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நான் இப்போ வீடியோவில் காட்டுறது போல் இது போலவே தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எனக்கு செகண்ட் பேட்ச் நான் போட்டதும் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இதை இப்போ நாம தனியாக இது போலவே பிளேட்டில் 1 by 1ஆக எடுத்து செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்போ குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இன்னைக்கு இந்த ஷேப்பில் கிரில் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இதை கட்லடாவோ வடையாவோ போண்டாவாவோ எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதனால டேஸ்ட் கூடவோ குறையவோ செய்யாது, டிட்டோ ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரில்
பேனில் செஞ்ச ரெசிபி இப்போ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாம் இதை காரம் ஐட்டமாக செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து இனிப்பாகவும் இது போலவே செஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்காவோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த யூனிக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம அனுஷத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு ஹெல்தியான ரெசிபியில் உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thank you.